ராஜா என்ற ரயில்வே கூலி மேல் வேண்டுமென்றே தான் வழக்கு போட்டதாக லலிதாவை ஒத்துக்கொண்டபடியால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்வதோடு கோர்ட்டாரை தவறான வழியில் செலுத்த முயற்சித்ததற்காக குமாரி லலிதாவிற்கு 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. அத்துடன் ராஜா நிரபராதி என தீர்மானித்து இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. பார்ட்னர், ராஜாவை கோர்ட்ல நிரபராதின்னு விடுதலை செஞ்சுட்டாங்க. திடீர்னு அவன் மாப்பிள்ளையாட்ட வந்து ரஞ்சனி மேல தனக்கு உரிமை இருக்குன்னு தூக்கிட்டு போயிட்டானா? என்னங்க நடந்தது எல்லாத்தையும் பிளைண்டா மறந்து போய் நம்ம ரஞ்சனி அந்த பையனோட அனுப்பி வச்சிருவோமா? ராஜா, நீ எனக்கு ஆத்திரத்தை மூட்டாதே. அங்கிள், அவங்கிட்ட அடிபட்டு என் வலது கண்ணு வீங்கி இருக்கலாம். என் மேல கேஸ் சொல்லாம நீங்க பாத்துக்கிறதா எழுந்தா கல்லுப்புள்ள மாமுண்டியை அழைச்சுக்கிட்டு போய் அவன் வீட்டுல பாம்பு போட்டுலே. என்ன நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம். என்ன செய்யணுமோ அதை நானே பாத்துக்கிறேன். என்னது கழுத்தை பிடிக்க வேண்டியவ காலை பிடிக்கிறாள. பொண்ணோட திமிர ராஜா அடக்கிட்டான் போல இருக்கு. எங்க அம்மாவுக்கு என் டாடி XYZ, ஆனா எனக்கு நீங்க A to Z. கோர்ட்ல மட்டும் இல்ல, நிஜ வாழ்க்கையில கூட உங்ககிட்ட நான் தோத்து போயிட்டேன். என்ன மன்னிக்க மாட்டீங்களா? உள்ள போய் தாப்பா போட்டுட்டாளா? சும்மா இருந்த பின்ன நானுமா போய் படுத்துக்கிறது? இப்ப உள்ள என்ன நடக்குங்கிற? யுத்தம். யார் ஜெயிப்பாங்க? விடிஞ்சா தானே நான் தெரியும். என்ன போறாங்க? யுத்தம் நடக்காத? பணக்கார விட்டு பொண்ணாச்சே, இடம் பத்தாம போயிருக்கான், அதான் ஓட்டலுக்கு எடுத்துட்டு போறான். ராஜா என்பார் மந்திரி என்பார், ராஜ்யம் இல்லை ஆள, ஒரு ராணியும் இல்லை வாழ. என்னடி கோடீஸ்வரம் மகளே, நான் உன்னை நம்ப மாட்டேன். எனக்கு தெரியும் உங்களால என்ன நம்ப முடியாதுன்னு. உங்களோட கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேன், அதனாலதான் இப்போ இங்க அழைச்சிட்டு வந்தேன். சரி, எதுக்கு இப்ப என்ன போதையில புரட்டுற? இருங்க சொல்றேன். நடந்ததையெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடணும். மறந்து போயிட்டேன். நம்ம வருங்காலத்தை ஒரு வண்ண கனவா மாத்திக்கணுங்க. வண்ண கனவா? அது எப்படி இருக்கும் பாப்பா? ராஜா, சொல்லு பூக்களே பூத்தது சொர்க்கம். ராஜா, நீங்க எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை இப்ப சொல்லணும். என்னது? ஜூலை 12ஆம் தேதி ராத்திரி. ஜூலை 12 ராத்திரியா? என்னாச்சு மேடம்? வாட் ஹேப்பன்? அது என் ஹஸ்பண்ட், அதான் என் புருஷன் அதிகமா குடிச்சிட்டாரு. சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா ப்ளீஸ்? எஸ், பிரதர் பாத்து வாங்க வாங்க. பி ஸ்டடி மேன். ஜவாது மேடையிட்டு சக்கரையில் பந்து. ராஜா, கியாஜி ராஜா, கியாஜி. ஜூலை 12ஆம் தேதி ராத்திரி நீங்க ரூம்குள்ள வந்தீங்கல்ல? வந்தேன். வந்து என்ன செஞ்சீங்கன்னு ஞாபகம் இருக்கா? ஐயோ ஐயோ, வந்து வந்து எனக்கு தூக்கம் வரும். நீங்க எனக்கு பாத்தல் சொல்லிட்டு தூங்குங்க. ரூமுக்குள்ள வந்து பார்த்தா ஆடிட்டு இருந்துச்சு. என்னது? கர்டன்ஸ். ஐயோ, உன் அழக பார்த்து நானும் ஆடி போயிட்டேன். சும்மா கதை விடாதீங்க, நடந்ததை சொல்லுங்க. உன் அழக பார்த்து பைத்தியம் போச்சு, அவுத்து போயிட்டேன். எதுக்கு அவுத்தீங்க? பேண்ட் அவுக்க போனப்பா உன் முகத்துல உள்ள அப்பாயத்தனத்தை பார்த்து இறக்கம் வந்துச்சு. உன் பொட்டை மட்டும் களைச்சுப்பிட்டு என் சிவப்பு சட்டையை வேணும்னே விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அதை தவிர வேற எதுவும் நடக்கல? நடக்கல. Thank God. ஐயோ, நமக்கு எதிரான ஆதாரங்கள் இப்ப எரிஞ்சு சாம்பலா போயிடுச்சு.
இனி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம என் பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம்னு நினைக்கிறேன். டாடி, உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் கையால தாலி கட்டிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். மோகனசுந்தரம், என் பொண்ணு நான் அவன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். சொந்தக்காரங்களுக்கு சொல்லி வெரி சிம்பிளா கூடி சீக்கிரம் நிச்சயதார்த்தம் பண்ணிடுவோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். என் நீண்டகால நண்பரும் சிங்கப்பூர்ல என் பிசினஸ் பார்ட்னருமான மோகனசுந்தரத்தோட ஒன்லி சன் கோபாலுக்கு என் ஒன்லி டாக்டர் ரஞ்சனியை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். அதுக்காகத்தான் இந்த கெட் டுகெதர். ஃபாதர், பவுன் லிங்க் எங்கே? லிங்க் இல்லடா, ரிங் ரிங். லிங்க் இல்லடா, லிங்க் லிங்க். ஓ, ரொம்ப ஃபீலிங்கா இருக்குதா? உனக்கு இது லண்டன் மேலேஜ்ங்கள கணக்குல வளாது. முதல்ல டைட்டா இருக்கும், மெதுவா போடலை. துக்கத்தை உன்னால அடக்க முடியலையா? நடந்தத மலர்ந்து போயிடு. லஞ்சனுக்கு என்னாச்சு ஃபாதர்? என்னாச்சுமா? என்னாச்சு? ஐயோ டாக்டர்மா, அம்மா டாக்டர்மா, என்னாச்சு? என்னாச்சுமா? என்னாச்சு சார்? ஏதாவது ஆச்சுன்னா ஃபீல் பண்ண முடியாது. நாங்க தான் முந்திரி பருப்பு சாப்பிட்டல, ஜூஸை குடிச்சிட்டு போ. ஓய் முல்ல. எங்க பேபிக்கு ஒண்ணும் ஆகல இல்ல? என்னங்க இப்படி மெதுவா கேக்குறீங்க? உங்க பொண்ணு உங்களை ஃபூல் ஆக்கிட்டா. உங்களை தாத்தாவா ஆக்க போறா. என்ன டாக்டர்மா, வாட் ஹேப்பன்ட்? உங்க பொண்ணு கர்ப்பமா இருக்கா? உங்க பொண்ணு கர்ப்பமா இருக்கா? கர்ப்பமா இருக்கா? கர்ப்பமா இருக்கா? தலை சுத்தி நீ வாந்தி எடுத்தியாமே? உன் வயித்துல குட்டி கூலி பைய வளர்றானாங்களே. ஷட் அப். எங்க இருந்து இப்ப நீ பேசுற? 3ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம், தாதர் எக்ஸ்பிரஸ். டைம் ஆச்சு. சந்தோஷமான செய்தியை சொன்னீங்கம்மா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னது 3வது மாசமா? அதுவும் 4 வருஷம் கழிச்சு தாயாக போறீங்களா? நம்மளுது ஜெட் ஸ்பீடு, சிங்கிள் நைட். வாய் மூடு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். புடி. ஏங்க, 3வது மாசம் தாங்க நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஆட்டோல போக கூடாது, பஸ்ல ஏறக்கூடாது, இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி படியே ஏறக்கூடாதுங்க. அட சும்மா இருப்பா, இப்பவே என் தலைமையில ஏறுறா. வாங்க சொல்றேன். இங்க பாருங்க சார், இன்னொரு விஷயம். 6வது மாசத்துல அம்மாவுக்கு பால், பழரசம், டானிக்கு எல்லாம் வாங்கி கொடுங்க. என் கலர்ல செவப்பா புள்ள பார்ப்பான். முக்கியமான விஷயத்தை நான் சொல்லலையே. 9வது மாசத்துல அம்மாவை எந்த வேலையும் செய்ய விடாதீங்க. அதாவது காஃபி கூட நீங்க போட்டு அம்மாவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குடிங்க. சரி, நீ போய் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. என்ன வெயில், என்ன வெயில். 3வது மாசத்துல எப்படி இருக்கணும், 6வது மாசத்துல என்ன செய்யணும், 9வது மாசத்துல எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு அவ்வளவு நல்லா தெரியுமா? அந்த 3வது மாசத்தையே வரவழைக்க என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியும், நிரூபிச்சிட்டேன்ல. ஐயோ, கத்துனா உன் மானம் தான் போகும். குறுக்கு வழியில வந்து ஒரு பொண்ணை ஏமாத்துறது ஒரு ஆம்பளை கழகம் நினைக்கிறியா? எந்த வழியா இருந்தா என்ன, உன் திமிரு அடங்குற அளவுக்கு நான் புத்தி போட்டுட்டேன். ஆமா, நீ இப்ப என்ன தேடிட்டு எதுக்கு வந்த? ஓஹோ, உன் கழுத்துல தாலி இல்ல, ஆனா வயத்துல புள்ள இருக்கு, அவனுக்கு ஒரு அப்பா வேணும், அதுக்காக வந்த. அப்போ ஒரு வேலை செய். தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டு என் காலை பிடிச்சுக்க. பப்ளிக்கா உன் குழந்தைக்கு அப்பன் நானும் ஒத்துக்கிறேன். காலை பிடிக்கிறதுக்கு நான் ஒண்ணு சென்டிமெண்டல் ஃபூல் இல்ல. நீ கட்டின தாலியே அப்ப வேண்டாம் அறுத்தறிஞ்சவனா? மஞ்ச கீரை வேண்டான்னு அறுத்தறிஞ்சிட்ட. ஆனா உன் மடியில வளர்ற கொடி எப்படி அறுத்தறிவ? அபார்ஷன் செஞ்சுக்குவேன்.
10 நிமிஷத்துல மயக்கம் தெளிஞ்சிரும். ரஞ்சனிக்கு எதுவும் தெரியாது இல்ல? நீங்க 2 பேரும் சொன்ன மாதிரி செஞ்சேன். டாக்டர் அம்மா, ஒரு மாமனுக்கு புத்தி போகட்ட கிருஷ்ணன் பிறந்தான். ஒரு தகப்பனுக்கு புத்தி போகட்டுறதுக்காக பிரகலாதம் பிறந்தான். இப்ப ஒரு தாய்க்கு புத்தி போகட்ட வயத்துல உள்ள குழந்தை பூமிக்கு வந்தே ஆகணும்.